கட்டவிழ்க்கப்பட, லாசருவின் கட்டுகளை அவிழ்த்த கரங்கள். அதாவது லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்ற விஷயத்தை நாம் பிரமித்து பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம், அதை விரும்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த இடத்திலே தேவனுடைய ஒரு கிரியை இந்த நாளில் உற்று பார்க்க வேண்டும். லாசருவின் கட்டுகளை அவிழ்த்த கரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வாசியுங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 43, 44. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்திடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை ஒரு அருமையான ஒரு சம்பவங்க. ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு சம்பவம். மரித்து போன ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணி கடந்து வந்து அந்த இடத்துல உயிரோடு கூட அவர் எழுப்பினார். எழுப்பின அந்த அற்புதமான காரியம் அங்கே பல சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. ஆமென். அநேகருடைய வாயை அடைத்தது, அநேக கேள்விகளுக்கு நல்ல பதில்களை கொடுத்தது, அநேக சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல கிளியரன்ஸை கொடுத்தது, அநேக முரட்டாட்டத்தை அங்கே அடக்கினது, அநேக எதிர்ப்புகளை அங்கே அடக்கினது. இப்படி பல விஷயங்களை செய்த ஒரு அற்புதமான காரியம் ஆண்டவருடைய செயலை இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மரணத்துக்குரிய கட்டுகளால் மனிதர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தீங்கன்னா மரணத்துக்குரிய பலவித கட்டுகள். யோசிச்சு பாருங்களேன், சில விஷயங்களை செய்யவே முடியாது நம்ம கைகள். சில விஷயங்களுக்கு நம்முடைய கால்கள், நல்ல விஷயங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய கால்கள் போகவே போகாது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு ஆண்டவர் பிடிக்காதெல்லாம் இருக்காதுங்க. ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வசனங்கள் தான் வாழ்க்கை, தேவன் தான் வாழ்க்கை. ஆனால் நீங்கள் ஸ்பெஷலாக ஆண்டவருக்காகன்னு சொல்லி நீங்கள் எழும்பி நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை எத்தனை விசை முடக்க முடிகிறது பாருங்கள். உங்களுக்கு மனதில் விருப்பம் இருக்குது, ஆனால் கரங்களில் சரீரத்தில் பலன் இல்லை. பலன் இல்லை. ஆமாவா இல்லைங்களா? அப்போது இன்றைக்கு அப்படிப்பட்ட மரணத்துக்கு, நித்திய ஆக்கினைக்கு நேராக நம்மை இழுக்கிற பலவிதமான கட்டுகள் ஒவ்வொரு மனுஷனையும் கட்டியிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை பெற்ற மனுஷன் அந்த கட்டுகளை கட்டவிழ்ப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட பொல்லாத கட்டுகளை தேவனுடைய வார்த்தையை பெற்று அவைகளை கட்டவிழ்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சரியாய் படிக்க கூடாதபடிக்கு, நம்முடைய வேலைகளை சரியாய் செய்யக்கூடாதபடிக்கு, மந்த நிலைமைகளிலே நம்மை மட்டுப்படுத்துகிற அந்த பொல்லாத கட்டுகள், அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த பலனின் நிமித்தமாக அந்த கட்டுகளை உங்களுடைய கைகள் கட்டவிழ்க்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சில வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, சிலருக்கு கையும் காலும் தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் சிலருடைய கொடுமைக்கு என்னன்னா, அவர்களுடைய கண்களும் கட்டப்பட்டிருக்கிறது தான் கொடுமை. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கண் கட்டப்பட்டுச்சுன்னு சொன்னால் எவ்வளவு தடுமாற்றங்களும், எத்தனை காரியங்களிலே அவனுடைய அடிகள் மிக பெரிய பாதிப்பை உண்டாக்கும். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட சிதைவுகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படியாய் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச வாழ்க்கை உயிரற்று இருக்கக்கூடாது. அது உயிர் உள்ளதாக
இருக்கும் என்று சொன்னால் எந்த ஒரு காரியமும் நம்மை கட்டி கல்லறையிலே அடைக்க முடியாது. ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. ஆமென். எத்தனை பேர் நாம் ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறோம்? சந்தேகமாக கை தூக்காதீங்க. ஆமென். நீங்கள் சர்ச்சுக்கு வந்ததே நான் ஜீவனுள்ள சாட்சி தான். ஆமென். ஏன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறீங்க. இந்த ஜீவனுள்ள சாட்சின்றது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு விசித்திரமான பியூரிட்டன் எழுத்தாளர் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார். அன்று அந்த கல்லறைக்கு முன்னாடி லாசருவை பேர் சொல்லி சத்தமாக கூப்பிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை லாசருவேன்னு அவர் சொல்லாமல் கூப்பிட்டுருந்தாருன்னா மொத்த கல்லறையுமே காலியாக இருக்கும். எப்படி? மொத்த கல்லறையுமே காலியாக இருக்கும், எல்லாம் உயிரோடு வந்திருக்கும். ஆமென். அங்கே தாங்க சில விஷயங்கள் இருக்கு. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல ஸ்பெசிஃபிக்காக உங்களை மாத்திரம் அவர் பெயரை சொல்கிறாருன்னு சொன்னால் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீடே தூங்கிட்டு இருக்குது, நீங்கள் மட்டும் இப்படி தட்டி ஆண்டு எழுப்பி உக்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்றாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல். ஆமே, எவ்வளவு ஸ்பெஷல். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கிளாஸில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள் வேலை ஸ்தலத்தில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல். பாஸ்டர் எல்லாரும் என்னது கிறிஸ்தவம் கிடையாது, நான் மட்டும்தான் கிறிஸ்தவன், அதனால் நானும் அவங்கள மாதிரி தான் இருந்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் உயிர் தெழலை, நாம் தான் பாவத்திலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறோம். அப்போது அந்த உயிர் தெழுந்த வாழ்க்கையை யாருங்க வாழணும்? யாருங்க அவங்களுக்கு காண்பிப்பா? நாம் தாங்க காண்பிக்கணும். அவ்வளோ பேர் வரலையே, நாம் தானே முன்னாடி வந்திருக்கிறோம், அப்போ நாம் விளையாட பெற்றவங்க கிடையாதா? ஆமே. இனிமே சொல்லாதீங்க, இனிமே சொல்லாதீங்க எங்கள் ஊர் அப்படி, எங்கள் ஸ்கூல் அப்படி, எங்கள் வேலை ஸ்தலம் அப்படி, அவங்க அப்படி, இவங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் எப்படின்றத சொல்லுங்கள். அந்த இடத்துல நான் எப்பேற்பட்ட அழைப்பை பெற்று இங்கே நிற்கிறேன் என்று தெரியுமான்னு சொல்லி அந்த போராடுகிற சத்துருக்களை பார்த்து சொல்லுங்கள். அவனுடைய கூர்மையான காரியங்கள் முனை விழுந்து போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசித்த வசனத்தில் ஆண்டவர் அங்கே கூடி இருக்கிறவர்களை பார்த்து பேசுகிறாருங்க. அங்கே கூடி இருக்கிறவங்களை பார்த்து பேச போகிறார். அந்த கூடுகையில் யார் யாரெல்லாம் இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசிகள், ஆண்டவருடைய சீஷர்கள். இவர் என்ன மிஸ்டேக் பண்ணுவார், இவரை பிடிச்சி 2 குடு கொடுக்கலாம், இல்லை இவரை 2 கேள்வி கேட்கலாம், இவர் மேலே என்ன பண்ணலாம், குற்றப்பழியை போடலாம், இவரை கையங்களமாக பிடிக்கலான்ற கூட்டமும் அங்கே இருக்குது. ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவரை அந்த லாசருவை உயிரோட கூட எழுப்பி அங்கே கொண்டாந்து வச்ச போது யோசிச்சு பாருங்க. அவர் 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 முகமும் கட்டப்பட்டிருக்கு, உடம்பு முழுக்க கட்டப்பட்டிருக்கு. அப்போ தூக்கிட்டு தான் அந்த வல்லமை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. ஏன்னா அவரால் அந்த கல்லறையிலிருந்து எழுந்து இங்கே வர முடியாது. ஆண்டருடைய வல்லமை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தினது. அப்போது அந்த இடத்துல எந்த ஒரு கேள்வியும் எழும்புவதற்கு இடமே இல்லை. விரோதிகளாலும் எதுவும் பேச முடியவில்லை. எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு பொய்யான வார்த்தையை கூட அங்கே வைக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய வல்லமை செயல்பட்டிருக்குங்க அந்த இடத்துல. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா என்னுடைய வல்லமையை நான் உடனடியாகவே அங்கே செயல்படுத்திட்டேன். ஆனால் அந்த விடுதலைன்ற ஒரு வாழ்க்கையை உன்னுடைய கைகளை நான் பலப்படுத்துகிறேன் பார்த்தியா, அந்த பலனை நிமித்தமாக நீ விடுதலை ஆகிக்கோ. அன்று எவ்வளோ அன்பானவர் பாருங்க. தன்னை விரோதிக்கிறவனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான், தன்னை குற்றப்படுத்தும்படியாக இருக்கிறவங்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க.
தன்னை காயப்படுத்தும்படியாக எப்போ இவரை கொலை செய்யலான்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற மனுஷனும் அங்கே இருக்கிறான். அவருக்கு அன்பான சீஷர்கள் இருக்கிறாங்க, அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளும் இருக்கிறார்கள். இப்படி எல்லாருக்குமே அவருடைய விடுதலை கொடுக்கப்படுகிறது. ஆமென். உங்கள் கூட இருந்து உங்க கேட்கல, நீங்கள் கேட்டதுனால உள்ளே இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு வேளை ஆண்டு வரைக்கும் வந்துச்சா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் அவங்க உங்களெல்லாம் விட பெஸ்ட்டு நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கெல்லாம் மேலே அவங்க தான் நீங்கள் நினச்சிங்க, உங்களை விட ரொம்ப சூப்பரான லைஃப்பை வாழ்கிறாங்க நீங்கள் நினச்சிங்க. ஆனால் இப்போ ஆண்டு வரைக்கும் வந்தால் நீங்கள் தான் ஸ்பெஷலாக எடுத்துக்கொள்ளப்படுவீங்களே. நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப சூப்பர் ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க ரட்சிக்கப்படலைன்னா அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த மரணத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அவர் உங்களை மீட்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் ரட்சித்தார், அவர் உயிர்ப்பித்தார். ஆமென். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவர் நம்முடைய கரங்களை என்ன பலப்படுத்துகிறார்னு சொன்னால், இந்த கட்டுகளையெல்லாம் கட்டவிழ்க்கிறதற்கு செயல்படும் கரமாக கர்த்தர் நம்முடைய கரங்களை மாற்றுகிறார். ஊழியம் செய்கிற கரங்களாக தேவன் மாற்றுகிறார். கீழ்ப்படுகிற கரங்களாக தேவன் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. செயல்படும் கரமாக, ஊழியம் செய்யும் கரமாக, அங்கே கீழ்ப்படியும் கரமாக தேவனுடைய பலன் இந்த கரங்களை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியாவு 8:8 கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாக்கை தான் அவர்களுக்கு கொடுக்கிறார். இவ்வளோ வருஷமா நீ தடுமாறிக்கிட்டு இருக்கிற, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே நீ தடுமாறுகிற, ஆனால் இன்றைக்கு உன்னுடைய கையை நான் பலப்படுத்துகிறேன், நீ கட்டி முடிப்பப்பா. ஆமென். தேவனுடைய பலன் அங்கே தேவைப்பட்டதை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். இன்றைக்கு பல இடங்களிலே செயல்பட முடியாமல் இருக்கிற, ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிற, கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிற உங்களுடைய கரத்தை கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, விடுதலைக்கு நம்முடைய பங்கு அவசியம். அல்லேலூயா. விடுதலைக்கு மனிதனுடைய பங்கு அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு அங்கே உயிர் கொடுத்தார். ஆனால் மக்களை அவருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பை ஆண்டு கொடுக்குறாருங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டு கொடுக்குறார். ஆனால் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு நம்முடைய கரங்கள் செயல்பட வேண்டும். அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் விலகுவதற்கு நாம் அங்கே என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். மற்றவர்கள் அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து, அந்த பயத்திலிருந்து, அந்த பொல்லாத வேதனைகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, அந்த பழைய பழக்கங்களிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இதெல்லாம் வேணுங்க. விடுதலைக்கு நம்முடைய பங்கும் அவசியமாக இருக்குதுன்றதை மனசில் வைக்கணும். அவர் தான் என்னை விடுதலையாக்குவார். ஆமாம், அவர் தான் அதை என்ன பண்ணுறாரு, நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதனுடைய காரியத்தை நிறைவு அடைகிறதுக்கு நாம் செயல்பட வேண்டும், நாம் ஊழியம் செய்ய வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இப்போ தெரிதா ஏன் விடுதலையை முழுசாக அனுபவிக்க முடியலன்னு சொல்லி? அந்த பலனை பெற்ற கரங்கள் மற்றவர்களை முழுமையான சுதந்திரத்திற்கு அழைத்து செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முழுமையான சுதந்திரத்தை இந்த நாளிலே உங்களுடைய கரங்கள் அடைகிறதற்கு தான் கர்த்தருடைய அந்த சத்திய வார்த்தை நம்முடைய காதுகளிலே துணித்து கொண்டிருக்கிறது. எப்பா, விடுதலைக்கு உன்னுடைய பங்கு அவசியம். ஆமென். பாருங்க, மீட்பு மற்றும் மறுசீரமைப்பின் ஊழியம் நமக்கு அவசியம். ஆமென். மீட்கவும் மறுசீரமைக்கவும் வேண்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லாசருவை கட்டவிழ்த்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த லாசருவிடம் அந்த ஜனங்கள் நெருங்கினாங்க. அந்த லாசருவை அவர்கள் தொட்டார்கள். அந்த லாசருவை அவர்கள் மெதுவாக கட்டுகளை அவிழ்த்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஊழியம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது. அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் ஊழியம் தேவைப்படுகிறது. மொத்தமாக என்ன பண்ணிட முடியாது, கொடுத்துட முடியாது. தனித்தனியாக சந்தித்து தனித்தனியாக அவர்களுக்காக செயல்பட வேண்டியது இந்த நாளில் அவசியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். புரியுதா? இன்றைக்கு நாம் நெருங்கணுங்க. ஒரு மீட்பை ஒரு மனிதன் அடைவதற்கு, அவன் மறுசீர் அமைக்கப்படுவதற்கு நாம் அவர்கள் பக்கமாய் நெருங்க வேண்டும், அவர்களை தொட வேண்டும், அவர்களுடைய கட்டுகளை மெதுவாக அவிழ்க்கிறதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எந்த அளவில் நம்முடைய ஊழிய காரியங்கள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். பாஸ்ட் மட்டும்தான் ஊழியம் செய்யணும்னு இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் அந்த மீட்பின் ஊழியத்தை, மறுசீரமைப்பின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். பலமுள்ள கரங்கள் மற்றவர்களை உயர்த்தும் சேவையை செய்கிறது. ஆமென். பாருங்க, இது ஒரு சபையினுடைய பொறுப்புன்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சுற்றி இருக்கிறவங்களை அவருக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லும்போது அந்த சபையை அந்த இடத்துல அவர் இன்வால்வ் பண்ணுறார். அவருடைய அந்த ரட்சிப்பில் அவங்களை இன்வால்வ் பண்ணுறார். அந்த ஊழியத்தில் அவர்களை ஆண்டவர் இன்வால்வ் பண்ணுகிறார். இன்றைக்கு ஒரு ஊழியத்தில் சபையினுடைய இன்வால்வ்மெண்ட் வேணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. திடீர்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி போய் நீங்கள் இந்த ஏரியாவில் ஒருத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கணும். திடீர்னு ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை யோசிச்சுக்கோங்க. திடீர்னு ஒருவர் உங்ககிட்ட எனக்கா ஜெபம் பண்ணுங்கக்கா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமென். இது சபையினுடைய பொறுப்பு. அங்கே அந்த லாஸ்ட் உயிரோடு எழுப்பும்போது சுற்றி இருந்தவங்களாம் இவர் எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், குற்றம் சாட்டிடலாம், இவரை எப்படியாவது என்ன பண்ணிடலாம், பழி செலுத்திடலாம், இவரை எப்படியாவது என்ன பண்ணிடலாம், தாக்கிடலான்னு சொல்லி தான் அவங்க எல்லாம் கூட்டமே கூடி இருந்தாங்க அந்த இடத்துல, ஒரு சில கூட்டம். ஆனால் அந்த இடத்துல நீ வா இவன் கட்ட அவிழுக்க உதவியாக இருன்னு சொல்லி அவனை ஆண்டவர் இன்வால்வ் பண்ணும்போது அவனுடைய இருதயமே அங்கே மாறுது. ஆமென். ஆண்டவர் பாருங்க, விரோதியாக இருக்கிறவனையும் போய் சந்தித்து நீ வான்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபைன்றது ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கணுங்க. இன்னைக்கு சபையில் எப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்குது சொல்லுங்கள்? சபை முதல்ல ஐக்கியமாக இருக்குதா சொல்லுங்கள்? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஐக்கியம் இருக்குதா? வீடு என்பதும் ஒரு சபை தான். தனிப்பட்ட நம்முடைய சரீரமும் அதில் உள்ள அந்த இருதயமும் ஒரு சபை தான். தனிப்பட்ட மனுஷனுடைய இருதயம் ஆண்டோடு ஒரு மனமாக இருக்கணும். வீடு என்ற விஷயம் வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கர்த்தருடைய சிந்தையில் இருக்கணும். ரட்சிக்கப்படாதவங்க பிரச்சனை இல்லை, ரட்சிக்கப்பட்டவங்க. சபைக்குள்ளாக அத்தனை பேரும் ஒரு சரீரத்தின் ஒரு சரீரமாக இருக்கிறோம். அப்போது நம்முடைய இன்வால்மெண்ட் எவ்வளவு அவசியம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல ஊக்குவிக்கிறார், அந்த இடத்துல வழி நடத்துகிறார், அந்த இடத்துல அவர் திருத்துகிறார், அந்த இடத்துல அவர் ஒரு மீட்பை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தனும் அவங்க சுற்றி இருந்த மனுஷன் ஒவ்வொருத்தனும் இவர் ஏதோ பண்ண போகிறாரு, இவரை ஏதாவது பண்ணிடலான்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பண்ண போகிறேன், ஆனால் என் கூட நீ இசைய போகிறேன்னு சொல்லி அவங்க சிந்தைகளை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவன் அப்படி சிந்தைகளை இந்த நாட்களிலே மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய கரத்தை பலப்படுத்தும் போது
அவன் எவ்வளோ விஷயங்களுக்கு பொறுப்புள்ளவன் ஆக்கப்படுறான்றதை பாருங்க. எவ்வளோ விஷயங்களுக்கு அவன் தகுதியாக்கப்பட்டு அவனுடைய கரத்தில் ஒரு மீட்பை அவர் கொடுக்கிறார். நீ மீட்டு இவனை மீட்டு, இவனை என்ன பண்ணு, காப்பாற்று, இவனுக்கு நீ என்ன பண்ணு, உதவி செய், இவனை என்ன பண்ணு, திருத்து, இவனை நீ என்ன பண்ணு, வழி நடத்து, இவனை என்ன பண்ணு, ஊக்கப்படுத்தி, இவனை என்ன பண்ணு, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வான்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே அங்கே ஒப்படைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் விடுதலையை கொடுத்துட்டார். ஆண்டவர் அவனை உயிரோடு கூட எழுப்பிட்டார். ஆனால் அந்த கட்டுகள் மெதுமெதுவாக அவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா, கட்டுகள் மெதுவாக அவிழ்க்கப்பட்டுச்சு. அங்கே ஆண்டவர் நினச்சிருந்தா உடனே அந்த கட்டுகள் இல்லாமல் அவர் வெளியே வந்திருக்கலாம். கட்டுகள் இல்லாமல் வெளியே வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு உடனடியாய் பெற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் மாற்றம் என்றது ஒரு ப்ராசஸ். சர்ச்சுக்கு வந்த உடனே எல்லாம் மாறிடாது. பைபிள் எடுத்து வாசிச்சிட்டோம், இன்றைக்கி நான் வாசிச்சிட்டேன், இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே மாறிடாது. அது ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்மளை சரியாக அது என்ன பண்ணிடும், சரியாக ஆக்கின பிற்பாடு தான் அந்த முழுமையான விடுதலையை நாம் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிய வைக்கிறார். அந்த காரியம் அங்கே வெளிப்படுது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை அவர் விடுதலை ஆக்குகிறார் என்று சொன்னால், அந்த விடுதலை முழுமையாக்கப்படுவதற்கு நம்முடைய கரங்கள் தாமதமில்லாமல் அந்த இடத்துல கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் சொல்லும்போது அங்கே எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லை, விவாதமும் இல்லை. அங்கே உடனடி கீழ்ப்படிதல் செயல்பட்டது. ஆமாவா இல்லைங்களா? உடனடி கீழ்ப்படிதல் செயல்பட்டது. அப்போ இந்த நாளில் உடனடியாக கீழ்ப்படியணும் அப்படின்றது நம்முடைய மனதில் இருக்கட்டும். அதுதான் நமக்கு ஒரு நல்ல பலன். அந்த பலனை இந்த வலது கரம் பெற்றிருக்கணும். இந்த கரம் அந்த பலனை பெற்றிருக்கும் என்று சொன்னால் உடனடியாக கீழ்ப்படிந்து பெற வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ விதங்களிலே நாம் கட்டப்படுகிறோம். நம்மை கட்டும்படியாக உலகம் எழும்பிக் கொண்டு தான் இருக்குது. பாருங்க, ஆராதனையில் தியானிக்கும் போது கூட மாயையான வாயும் கள்ளத்தனமான அந்த அந்நிய புத்திரருடைய வலது கையும் நமக்கு விரோதமாக வருகிறது. ஆமாவா இல்லைங்களா? அந்த கள்ளத்தனமான அந்த வலது கைக்கு, அந்த மாயையான வாய்க்கு நாம் எப்படி தப்புவிக்கப்பட முடியும்னு சொன்னால், இந்த வல்லமையான தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த பலனை இந்த கரங்கள் அடைந்தது என்று சொன்னால், அந்த மாயையான வாய்க்கும் தப்புவிக்கப்பட்டு அந்த கள்ளத்தனமான வலது கைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இப்படி நாம் கட்டுகளை அவிழ்க்கும்படியாக நம்முடைய கரங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை என்னென்ன காரியங்கள் கட்டி வைத்திருக்குதுன்றதை பாருங்கள். என் கால்கள் இன்னமும் எந்த இடத்துலலாம் ஊழியம் செய்ய முடியாமல் கட்டப்பட்டிருக்கு. என்னுடைய கைகள் இன்னும் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கிரியை செய்ய முடியாதபடிக்கு, செயல்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்குது. என்னுடைய கண்கள் இன்னும் என்னென்ன காரியங்களையெல்லாம் அந்த விசுவாசமான வாழ்க்கையை பார்க்க முடியாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கணும். ஏன் அந்த கட்டுகள் நம்மை கட்டுவதற்கு நமக்கு இடம் உண்டாச்சு என்பதையும் நாம் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு காரியங்களாக ஆராய்ந்து பார்த்து நாம் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்தோன்னு சொன்னால், நம்மை கொண்டு கர்த்தர் மற்றவர்களுடைய கட்டுகளையும் அவிழ்க்கிறதற்கு, அவர்களை வழிநடத்தி திருத்துவதற்கு, அவர்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு நம்மை பயன்படும் பாத்திரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் இதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள்
கட்டப்பட்ட கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதோட விஷயம் நிற்காம மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு கர்த்தர் உங்களுடைய கரங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். தாமதமில்லாமல் கீழ்ப்படிந்து பொறுப்புள்ளவர்களாக இருந்து அந்த மீட்பின் ஊழியத்தை, மறுசீரமைப்பின் ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய அந்த அற்புத செயல்களிலே நாம் பங்கடைவோம். பெரிய காரியங்களை கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா, ஆமென்.